பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இந்த காலை வேளைகளிலே உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் பாராட்டுகிற எல்லா நன்மைகளுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நான் தேவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக, கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்துவாராக, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. நீ என்ன விதமான போராட்டத்தில் போய் கொண்டிருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, நிச்சயமாகவே கர்த்தர் நியாயம் செய்கிற தேவன். ஆமென். அவர் நீதியாக நியாயம் செய்வார். அதனால் எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். ஆமென். நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை அன்பாக நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். இதனால் நம்முடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் காத்ததுக்காய் சோத்திருக்கிறோம். இதுவரைக்குமா எங்களை கொண்டு வந்தீரே அதற்காய் சோத்திருக்கிறோம். அப்பா, நீ நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருந்து எங்களோட வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ததுக்காய் நன்றி அப்பா. விசேஷமாய் கத்தாவே, இந்த நாளில் கத்தாவே இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவனுடைய கரமாண்டர் ஒவ்வொருவரும் அற்புதமாய் தாங்கட்டும். அந்த பிள்ளையுடைய எல்லா வாஞ்சைகளை நிறைவேற்றுங்கப்பா. என்ன துக்கத்தோடு இருந்தாலும் இந்த வேளையில் துக்கத்தை மறைய செய்யுங்க, வேதனை எல்லாம் மறைய செய்யுங்க. அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நிறைவாய் நீ தர வேணுமா ஜெபிக்கிறேன். ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவன் ஆவியானவரே, நீரே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா கிருபைகளை கொடுத்து நீர் அற்புதமாய் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில் கத்தா உங்களுடைய கரம் அற்புதமாக அவர்களை தாங்கட்டும். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை நீர் செய்ய வேணுமா ஜெபிக்கிறேன். இந்த கால வேளையிலே கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையிலே கர்த்தாவே பாடல்களை பாடி ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். உமக்கு நாங்கள் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, நீரே கூட வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புகழை நான் பாடுகிறேன் அப்பா. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயிருள்ள நாள் வரை புகழை நான் பாடுவேன் அப்பா. ஹல்லேலூயா. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவனோ நீக்கிடுமே. பாரோரின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவனோ நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட சேர்ந்து போன துயரங்கள் பாரினில் அடைந்தவரே,
துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. ஆமப்பா, துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். 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 நன்றி ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால விளக்கத்தை நன்றியோடு நன்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால விளக்கத்தாவே நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் நன்றியப்பா ஆண்டவரே. நீர் கத்தாவை பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால விளக்கத்தாவே நன்றியோடு நன்மை துதிக்கிறோம், நன்றியோடு நன்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கால விளக்கத்தை நம்முடைய கரங்களை அற்புதமாய் ஆண்டவரே தாங்குவதற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே. அற்புதமாய் நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, சோத்திரிக்கிறோம். ஆமே. எல்லா கரத்தடி பாடுவோம். ஆமே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. காலவெளி நம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும். ஆமென். நன்றி நன்றி. ஆமென். Thank you Lord. ஆமென். Thank you Lord. ஆமென். ಇನ್ನಂತ ಯಾರಿಲ್ಲ. ಆಮೆನ್. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ಆಮೆನ್. ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಾನು ನಂಬಿಗಾತನೇ, ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ. ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ. ನಾನು ನಂಬಿಗಾತನೇ, ನೀನೇ ನಂಬಿಗಸ್ತನೇ. ನಂಬಿಕೆಯ ಹುಟ್ಟಿಸಿ ಪೂರೈಸುವಾತನೇ. ಹಾಲೆಲೂಯಾ 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 ಹಾಲೆಲೂಯಾ. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ, ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ. ನೀನೇ ನನಗೆಲ್ಲ, ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ. ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ,
ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ಓ ಕೃಪಾ ಪೂರ್ಣನೇ ಮನ ಮರುಗುವಾತನೇ ನನ್ನ ಜೊತೆಗಾರನೇ ಇಮ್ಮಾನುವೇಲನೇ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ನಿನ್ನಂತೆ ಯಾರಿಲ್ಲ ನಿನ್ನ ಹೊರತು ದೇವರಿಲ್ಲ ನೀನೇ ನನಗೆಲ್ಲ ನನಗ್ಯಾವ ಭಯವಿಲ್ಲ ಹಾಲೆಲೂಯಾ 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 ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ 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 ನಿಮಗೆ கரங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி அப்பா ஆண்டவரே உம்முடைய கதாவே கரம் இதுவரைக்கும் எங்களை தாங்கினதுக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே கத்த உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் காத்ததுக்காய் நன்றி அற்புதமாய் வழி நடத்தினதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவேளை கத்த நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் சோத்துரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலவேளை கத்தாவே நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களோடு நீர் வாசம் செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே இந்த காலவேளையில கத்த உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கி ஆண்டவரே எங்களை அற்புதமாய் வழி நடத்துகிற மேலான கருத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆமென் ஹல்லேலூயா நன்றி 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 அப்பா ஆமென் கர்த்தர் நல்லவர் ஆமென் thank you lord ஆமென் தேவா நான் விசேஷித்தவன் ஆமென் ராஜா நனது தினம் யோசிப்பவன் தேவா நனது நான் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினால் தேவா தேவா நனதினால் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் தேவா நனதினால் விசேஷித்தவன் ராஜா நனது தினம் யோசிப்பவன் எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா எதினா இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவான் அது போதும் என் வாழ்விலே நான் தேவா தேவா நனதினால் விசேஷித்தவன்
ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன். சேர்ந்து பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினாமே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். சேர்ந்து பாடுவோம். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினாமே. எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினாய். நன்றி அப்பாமே. ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எங்களோடு இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கால வெள்ளக்கத்தா ஒவ்வொரு பேருக்கத்தாவே ஆண்டவரே உம்முடைய கரம் வழி நடத்துவதற்காய் நன்றி அப்பா. இந்த கால வெள்ளக்கத்தா உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி, அற்புதமாய் வழி நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா பாதையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் சோத்திரிக்கிறோம். இந்த கால வெள்ளக்கத்தா உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அற்புதமாய் காத்து வழி நடத்துவதற்காய் நன்றி அப்பா. இந்த கால வெள்ளக்கத்தா உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறீர், உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்துகிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வெள்ளக்கத்தா உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்துவதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த கால வேளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆமென். நன்றி அப்பா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாம் சொல்லுவோம். ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்ததும் உங்க கிருபை, என்னை பெரியவனாக்கியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை
கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருப நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப என் காயங்களை கட்டியதும் உங்க கிருப கட்டுகளை நீக்கியதும் உங்க கிருப என் காயங்களை காட்டியதும் உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்ற வல்லமை அழைத்ததும் அப்பா வல்லமையாய் அழைத்ததும் உங்க கிருப வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப வல்லமையாய் அழைத்ததும் உங்க கிருப வரங்களை கொடுத்ததும் உங்க கிருப 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 கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருபையால் நிலை நிற்கின்றோ தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோ கிருப 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 சேர்ந்து பாடுவோம் கிருப 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 அற்புதமாய் வழி நடத்துனதுக்காய் நன்றி ஆண்டவரே. இதுவரைக்குமா எங்களை காத்ததுக்காய் சோத்துரிக்கிறோம், வழி நடத்துறதுக்காய் சோத்துரிக்கிறோம். இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் நாம் விசேஷமாக ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த பேக்ரவுண்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், காட் வில் பிரிங் ஜஸ்டிஸ் ஃபார் யூ. உங்களுக்காக அவர் நீதி செய்வார். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உண்மையாக நமக்காக ஒரு நீதி செய்கிறவர் இருக்கிறார். அதனால் இந்த காலவேளையில் உங்களுக்காக அவர் நீதி செய்வார். ஸோ இதற்கு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனம். ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 25. ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 25 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கனுடைய நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமாக இருப்பதாக,
நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். மீண்டுமாய் படிக்கிறேன். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ. ஆமென், அல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தையை ஆபிரகாம் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு கேள்வி எழும்பும். ஏன் நல்ல மனிதர்களுக்கெல்லாம் கெட்டது நடக்குது, கெட்ட மனிதர்கள்லாம் நல்லது நடக்குது? நிறைய பேருக்கு இந்த கேள்வி ஜென்ரலாக இருக்கும். ஆண்டவர், நான் நல்லதானே இருக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், ஏன் எனக்கு கெட்டது நடக்கணும்? ஆனால் சிலவன் பார்த்திங்கன்னா அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான், சரியா, கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்கிறான். ஆனால் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும், சரியா, நல்லது நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம போவோம், இந்த மாதிரி ஒரு பாதையில் நம்ம போவோம். இன்னொன்று நம்ம யோசிப்போம், ஏன் இன்னும் ஆண்டவர் நீதி செய்யாமல் இருக்கிறார், ஏன் பொறுமையாக இருக்கிறாரு, ஏன் பொறுமையாக இருக்கிறார்? நிறைய பேர் இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருக்கு டே டு டே லைஃப்பில் ஏன் ஆண்டவர் இன்னும் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் பொறுமையாக இருக்கிறாரு, ஒருவேளை நான் எதுவும் தப்பு பண்ணியிருக்கிறேனோ, நம்மள்கிட்ட தான் எதுவும் பிரச்சனையோ, இதை மாதிரி பல விதத்தில் நம்ம யோசிக்க தோணும். கண்டிப்பாக யோசிக்க தோணும். நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நம்ம யோசிப்போம், சரியா, கண்டிப்பாக யோசிப்போம். ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு நிலைமை, அந்த மாதிரி ஒரு காரியத்தை கண்டிப்பாக பர்சனலாக நம்ம இதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், யார்ட்டையும் மனம் திறந்து அதை பற்றி பேச மாட்டோம். ஆனால் பட் ஆனால் மனசில் யோசிப்போம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் இது மாதிரி இருக்கிறாங்க ஜனங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் நீர் அமைதியாக இருக்கிறாரு, சரி, உங்களுக்கு தெரியுமே அவன் பண்ணுறது தப்புன்னு தெரியுமே, அவன் செய்கிறதெல்லாம் துணிகரம் தெரியும், இருந்தாலும் நீரே அமைதியாக இருக்கிறீர் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு எப்போவுமே நம்மளுக்கு தோணும். ஏன் நம்மளை சரியான விதத்தில் ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் கண்டிப்பாக தோன்றும். ஆமென். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இம்மிடியட்டாக சிலதெல்லாம் இம்மிடியட்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மீரியாம் எடுத்துக்கோங்க. மீரியாம் மோசைக்கு விரோதமாக முறுமுறுத்தா. ஸோ முறுமுறுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, அவளுக்கு குஷ்டரோகம் வந்துருச்சு. ஸோ இன்றைக்கெலாம் அது மாதிரிலாம் இருந்தால் நிறைய குஷ்டரோகி தான் இருக்கணும், சரியா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமாக ஒருத்தர் முறுமுறுத்தாங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு பேசுகிறா, ஒரு முறுமுறுத்த உடனே ஆண்டவர் இம்மீடியட்டாக அவர் என்ன ஏதெல்லாம் கேட்கல, இம்மீடியட்டாக அவளுக்கு ஒரு லெப்ரசி கொடுத்துட்டார். ஸோ கர்த்தர் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக லெப்ரசி நிறையா இருக்கும், சரியா. அது நடக்கும், அந்த மாதிரி நடக்கும். ஸோ இதை மாதிரி ஒரு காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ காயின் தவறு செய்தான், ஆபேலை என்ன பண்ணான், மர்டர் பண்ணான். இம்மிடியட்டாக அவனுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை போட்டு என்ன பண்ணிட்டார், அவனுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். ஸோ அவன் நிலையற்று அலைகிறவனாக இருந்தான். அவனுக்கு ஒரு ஸ்டடியான ஒரு இடத்துல அவன் நிற்க முடியாது, அதை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் உலகத்தை பார்த்தார். நோவாக்கு நாட்களில் உலகத்தை பார்த்தார், ரொம்ப மனஸ்தாபப்பட்டார். என்னடா இந்த மனுஷங்களை இப்படி இருக்கானுங்க, இவனுங்களை போய் நம்ம உருவாக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். வேதனைப்பட்டு என்ன பண்ணார்னா, அந்த ஃப்ளட் அனுப்பிச்சு காலி பண்ணார், ஃபுல்லாகவே அழித்து போட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் ஆண்டவர் ஒரு பொறுமையுடைய எல்லைக்கு அப்புறம் அவர் அமைதியாக இல்லை. ஸோ பார்த்துட்டே இருந்தார், திருந்துவானுங்க பார்த்தாரு, ஆனால் பார்க்குற மாதிரி தெரியல. ஸோ பூமியில் அக்கிரமம் பெருகிற்று என்று கண்ட உடனே என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது சொல்லி அழிச்சார். ஆனால் அழித்த பிறகும் மனஸ்தாபப்பட்டார். சரி, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்கிறார், நான் இந்த மாதிரி அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அது மாதிரி சிலர் எண்ணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. கட்டும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, மனசில் எல்லோரும் யோசிக்கிறோம், வானத்தை தொடுற அளவுக்கு பேர் உண்டாக்க, நமக்கு பேர் உண்டாக்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக போட்டிருக்கோம், நமக்கு ஒரு பேர் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கட்டுறாங்க. ஸோ ஆண்டவர் பார்த்தார், மேலேருந்து பார்த்தார், சரி எப்படி தான் கட்டுறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். பார்த்தா இவனுக்கு எல்லாரும் பெருமையில் கட்டிட்டு கிடக்கிறான். உடனே பார்த்தார், பெருமையாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணார், ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தார். பாஷையை தாறுமாறு ஆக்கினார். எல்லாரும் ஒருத்தன் பாஷையை தாறுமாறு ஆக்கி நிறைய பாஷைகள் அங்கே தான் உருவாச்சு. உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அந்த இடத்துல சிதறடிக்கிறார். ஸோ இதெல்லாம் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, சோதோம் கொமோராவை எடுத்துக்கோங்க. சோதோம் கொமோரா பாவம் அங்கே மிகவும் பெருகின வேளையில் அந்த சோதோம் கொமோரான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆபிரகாம் கேட்குற வார்த்தை தான் இந்த 18வது அதிகாரத்தில், நீதிமான துன்மார்க்கனோடு சேர்த்து அழிச்சிடுவீரோ, நீதிமானியும் துன்மார்க்கன் சமமாக நடத்துவீரோ. ஸோ அப்போ பாருங்கள், அந்த இடத்துல
ஆண்டவர் வந்து துன்மார்க்கனை அழிக்கிறதுக்காக கர்த்தர் வந்து இறங்குகிறார். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், லைஃப் வந்து எப்படின்னா ரொம்ப ஷார்ட்டான ஒரு லைஃப். நம்ம லைஃப் வந்து ரொம்ப குறுகிய காலம். ஸோ எல்லாமே வந்து நமக்கு சாதகமாக நடக்கும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரியா? நம்மளுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ. சரியா? ஆனால் ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்னா நீதியாக நியாயம் செய்கிற தேவன். அவரிடத்துலேருந்து எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாது, நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து நியாயம் செய்கிறவர். ஆமென். அவர் வந்து நியாயம் செய்கிறவர். அவருக்கு வந்து தெரியும் எந்த விதத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம எப்படி போய்கொண்டு இருக்கிறோம், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் அவர் நீதியாக நிச்சயமாக நியாயம் செய்வார். அவர் வந்து எந்த விதத்திலும் வந்து அவருடைய ஜஸ்டிஸில் வந்து தவறை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அவர் வந்து அவர் நியாயம் செய்கிறதுல நம்ம யாருமே வந்து தவறை கண்டுபிடிக்க முடியாது. அது மாத்திரமல்ல நம்ம எஸ்கேப்பும் ஆக முடியாது. அவர் நியாயம் செய்கிற காரியத்தில் நீங்களாகட்டும் யாராகட்டும் அது வந்து நிச்சயமாக எஸ்கேப் ஆகவே முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயத்தை அவர் எங்கேருந்து தொடங்குவார்னா வர நாட்களில் மெயினாக வந்து அந்த ஃபுல்பீட்லேருந்து ஆரம்பிப்பார். சரியா? ஸோ அது மாதிரி தேவன், நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். அதனால் அவர் வந்து நியாயம் செய்கிறதுல அவர் எந்த விதத்திலும் அவர் பார்ஷாலிட்டியோ அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். அவர் வந்து வரப்போகிற நாட்களிலே அவர் நீதியாக நியாயம் செய்கிறதே. நிறைய பேருக்கு வந்து நம்ம நியாயத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களுக்கு நியாயத்தை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாகவே நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், அவர் வந்து நீதியாக தான் நியாயம் செய்தார். எதுலேயும் வந்து நீங்கள் வந்து அநியாயமாக நீங்கள் செய்ததை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸோ உலகமே வந்து பாவத்தில் இருந்தாலும் ஒரு மனுஷன் யாராக இருந்தால் நீதிமானாக இருந்தான். சரியா? நோவா வந்து நீதிமான, அவன் குடும்பத்தை காப்பாற்றிட்டார். அதில் வந்து நியாயமாக அவர் வந்து செஞ்சார். ஸோ சோதோம் கொமோராவில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் முழுவதுமாக என்ன பண்ணாங்க, பாவத்தில் நிரம்பி இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு குடும்பம், லோத்தோடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் காப்பாற்றுறதுக்கு அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டார். அவர் வந்து அவர் நியாயமாக செய்கிற தேவன். அதனால் நீங்கள் வந்து அவர் வந்து அநியாயமாக நமக்கு பண்ணிவிடுவாரோ, ஒருவேளை அமைதியாக இருக்கலாம், கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம். அவர் வந்து சில டைம் நம்ம யோசிக்க தோணும், என்னாண்டவரே நம்ம உடனே பண்ண மாட்டேங்கிங்க, உடனே செய்யுங்க அப்படிலாம் சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் உண்மையாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி அது நிச்சயமாக கர்த்தர் செய்வார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு இந்த பூமியிலே சரி கட்டப்படும். சரியா? அது வந்து எனக்கு வந்து அநேக டைமில் வந்து அது வந்து பயங்கர ஆழமான ஒரு மீனிங். அது ரொம்ப ஆழமான ஒரு மீனிங். ஒரு நீதிமானாக இருக்கிறவன் தவறு செய்கிற வேளையில் அந்த ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இங்கே சரி கட்டிடுறார், இங்கே சரி கட்டுறார். அவனை எப்படி சரி கட்டணுமோ அதை அவர் பார்த்துக்கிறார். ஏன்னா அவர் நீதியை நியாயம் செய்கிற தேவன். சரியா? ஒரு நீதிமானோ ஒரு பரிசுத்தவானோ ஒரு பாஸ்டரோ கர்த்தரை அறிந்தவர்களோ தவறு செய்கிற வேளையில் இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலே கர்த்தர் வந்து அதை வந்து சரி கட்டிடுறார், சரி கட்டுறார், எப்படியாவது கட்டிடுவார். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்போ வந்து அவர் வந்து நீதியாக நியாயம் செய்கிறார். அவர்கிட்ட வந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் இரக்கமுள்ள தேவன் தான், மன ஒருக்கமுள்ள தேவன் தான், அன்புள்ள தேவன் தான். ஆனாலும் நீதியை நியாயம் செய்கிறவரும் கூட இருக்கிறார், அதை மறந்துடாதீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களிலே நம்ம யோசிக்கிற அந்த எண்ணங்கள், ஸோ ஏன் அமைதியாக இருக்கிறாரு, ஏன் பொறுமையாக இருக்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். கொஞ்சம் இதை விடுவார். சரியா? கொஞ்சம் விட்டு பார்ப்பார், சரி திருந்துறானான்னு பார்ப்பார், சரியா மனம் திரும்புறானான்னு பார்ப்பார். அதுக்காக சில டைமில் வந்து அவர் வந்து காலத்தை வந்து நீடிப்பார், அந்த கிருபையை கொடுக்குறார். ஆனால் அதை நிறைய பேர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மேலும் 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 சரி நம்ம இவ்வளோ பண்ணுறோம், கர்த்தர் நம்மளை அடிக்கவே இல்லை, நம்ம நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்க தோணும். நம்ம நல்லா தானே இருக்கிறோம்னு யோசிக்க தோணும். ஆனால் கர்த்தர் ஒரு காலம் வைத்திருப்பார். நிச்சயமாகவே அவர் நீதியாய் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது என்றைக்குமே நம்ம வந்து மறக்கவே கூடாது, அது என்றைக்குமே மறந்துடாது. அப்போ ஆண்டவர் வந்து எப்படி நியாயம் செய்கிறவர், how does God reveal his justice, எப்படி வந்து அவர் நியாயம் செய்கிறவர் என்று பார்த்தீங்கன்னா through the natural rule. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு ரூல் இருக்குது. இயற்கையான ஒரு ரூல் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது வந்து இந்த கோபம் வந்து ஆண்டோடைய கோபம், அந்த ஆண்டோடைய நியாயம் வந்து எங்கேருந்து வரும்னா நிச்சயமாகவே பரலோகத்திலிருந்து அது வரும். ஒரு நேச்சுரல் ரூல். அது என்னென்னா என்ன விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள், கண்டிப்பாக தான். சரியா? அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ரூல், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ரூல். ஸோ நீ நல்லது விதைச்சா நல்லது அறுப்ப. சரியா? நீ கெட்டதை வச்சுனா கெட்டதான் நீ அறுப்ப. ஸோ கெட்டதை விதைச்சிட்டு நீ நல்லது அறுக்க முடியாது. இது வந்து நேச்சுரல். அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நியாய தீர்ப்பு என்னவாக இருக்கும், கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேங்கோ சீடை வந்து விதைச்சிட்டு நீங்கள் வந்து பப்பாயாவை எதிர்பார்க்க முடியாது. சரியா? கரெக்டாக இல்லையா? நீ மேங்கோவை தான் விதைச்சிருக்கீங்க, அது கண்டிப்பாக மேங்கோவை தான் வரும். அது கோவாவோ பப்பாயாவோ அப்படி வராது.
கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டியது மேங்கோ விதைச்சின்னா மேங்கோ தான் வரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், நீங்கள் என்ன விதைக்கிறீர்களோ, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது என்ன விதைக்கிறீர்களோ. ஸோ நீ நன்மை செஞ்சால் கண்டிப்பாக நன்மையை அறுப்பீர்கள். இது வந்து யாரும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து அப்போது என்ன நியாயத்திற்போம். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு குற்றவாளிக்கு தெரியும் அவன் செய்கிறது தவறா. நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி நம்ம நல்லவன மாதிரி நம்ம காட்டிக்கொண்டு இருக்கலாம், சரியா? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் யார் என்பது அவருக்கு தெரியும். ஸோ நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக நன்மையை அறுப்பீர்கள். ஆனால் அதே இது தீமையை செஞ்சால் நம்ம தீமையை தான் அறுப்போம். இது வந்து நேச்சுரல் ரூல். ஸோ அதான் நீங்கள் வந்து ரோமன்ஸில் சாப்டர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வழியிலே ரோமர் 1 அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பில் என்றால் ரோமன் சாப்டர் 1 verse 18 to 20 நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 20 வசனத்தில் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவையினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம், போக்கு சொல்கிற இடமே கிடையாது. ஆமென். ஸோ ஏன்னா நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளலாம். அப்போது ஆண்டவருடைய இது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு ஹையர் லா. அது வந்து வாட் எவர் கோஸ் அரௌண்ட் கம்ஸ் அரௌண்ட். நம்மளுக்கு வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்கலாம், என்ன வரலாம், சரியா? ஆண்டவர் வந்து அது வந்து நிச்சயமாகவே காட்ஸோட நேச்சுரல் ரூல் வந்து என்னென்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து கண்டிப்பாக அறுப்போம். அந்த நியாயத்தீர்ப்பை கண்டிப்பாக அந்த ஜஸ்டிஸ் வந்து நம்மளுக்கு வரும், சரியா? அது வந்து ஏன்னா பரலோகத்தில் அது குறிக்கப்பட்ட ஒரு காரியம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நான் நல்லது செய்கிறேனா கெட்டது செய்கிறேனா. ஸோ நல்லது செஞ்சிங்கன்னா நல்ல நியாயத்தீர்ப்பு கிடைக்கும், கெட்டது செஞ்சால் கெட்ட நியாயத்தீர்ப்பு தான் வரும். உங்கள் லைஃப்பில் வந்து அதுதான் வரும். அது யாரும் யாருமே மாற்ற முடியாது. நான் எல்லாம் கெட்டது பண்ணிவிட்டு நல்லது எதிர்பார்த்தீங்கன்னா இந்த உலகமே அது கொடுக்காது. அதே மாதிரி தான் நிச்சயமாகவே ஆண்டவர் வந்து அதை வந்து நமக்கு தர மாட்டார். ஏன்னா மீனை கேட்டால் வந்து நம்முடைய தேவன் மீனை தான் தருவார், வேறு எதுவும் தரமாட்டார். பாம்பையோ கல்லையோ மண்ணையோ எதுவும் தரமாட்டார். அது வந்து அவர் தெரியும் உனக்கு என்ன வேணுமோ அதை தருவார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் அறுப்போம். நன்மை விதைத்தால் மேன்மை இல்லையோ, தீமையை வந்து விதைச்சுன்னா பாவம் வந்து உன் வாசற்படியிலே இருக்கும். அதை வந்து என்றைக்குமே மறந்துடாது, அது என்றைக்குமே மறக்காதீங்க. அப்போது இந்த காலவெளியில் நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருஷத்தோட முடிவுக்கு நேராக நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். நம்ம நன்மையை விதைக்கிறோமா இல்லைனா தீமையை விதைச்சு கொண்டு இருக்கிறோமா? நம்ம தீமையை விதைச்சிட்டு நல்லவ மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கோமா? நம்மளுக்கு தெரியும், ஆண்டருக்கு தெரியும் நீ யாருன்ற ஆண்டருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தது. அப்போது முதலாவது த்ரூ த நேச்சுரல் ரூல், அவருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. நல்லது செஞ்சியா, ஓகே நல்லது அரு, உனக்கு நல்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஸோ தீமை செஞ்சியா, ஓகே தீமையான ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்கும், சரியா? அது வந்து என்றைக்குமே வந்து அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா குற்றத்துக்கும் ஒரே தண்டனை கிடையாது. எல்லா குற்றத்துக்கும் வித்தியாசமான தண்டனைகள் இருக்கிறது. ஆமென். சில டைமில் நீங்கள் பார்க்கலாம், நேற்று நியூஸ் பேப்பரில் தான் ஒருத்தர் வந்து 839 இயர்ஸ் வந்து ஜெயிலில் போட்டான். அவனால் உயிரோடு இருக்க மாட்டானா அவன் செஞ்ச கொடுமை அந்த மாதிரி கொடுமை போல் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு ஜட்ஜு வந்து ஒரு நியாய தீர்ப்பு தரார். என்னென்னா 839 இயர்ஸ் வந்து அவன் வந்து பிரிசனில் இருக்கணும் அப்படின்னு. அவன் லைஃப் ஃபுல்லாக அவ்வளோதான். அவன் யாரும் அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது, சரியா? ஆனால் அவங்களோட கோபம் அந்த ஜட்ஜு அவங்களோட இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஜட்ஜிக்கு அவ்வளோ கோபம் வருதுன்னா நிச்சயமாக கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, சரியா? கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை. அதனால் தைரியமாக எல்லாம் துணிகரமாக பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னலாம் செய்யணுமோ கண்டதை பேசுகிறோம், கண்டதை செய்கிறோம், காயப்படுத்துகிறோம், நிறைய காரியங்களை பண்ணுறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் ரொம்ப நல்லவர், அதே மாதிரி நீதி உள்ள தேவன், அதை மறந்துடாதீங்க. அப்போது த்ரூ த நேச்சுரல் ரூல் அது மூலமாக நமக்கு என்ன வரும்னா நியாயத்தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரூ த ஹியூமன் ஹார்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய இருதயம். ஸோ சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு வேளை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் எடுத்துக்கோங்க, சரியா? கர்த்தரை அறியாதவர்கள், அவங்களுக்கும் இயேசுன்னு யாருன்னு தெரியாது, வேத புஸ்தகம் யாருன்னு தெரியாது. கரெக்டாக சிலர்லாம் அப்படி இருப்பாங்க. சிலர் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்க சுவிசேஷம் போயிருக்காது, எது மாதிரிலாம் காரணங்கள்லாம் இருக்கலாம். ஸோ அப்போது வந்து சில டைம் நிறைய பேர் யோசிக்க தோணும், அவங்களெல்லாம் எப்படி, அவங்களுக்கு தான் பைபிள் தெரியாது, அவன் தான் ஞானஸ்நானம் எடுக்கலையே, ஸோ அவங்களுக்கு இயேசுன்னு யாருன்னு தெரியாது அப்படிலாம் சொல்லி யோசிக்கலாம், சரி? அப்படி யோசிக்கும் போது
அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கும்னா அவங்களுடைய இருதய த்ரூ ஹியூமன் ஹார்ட், அவருடைய வந்து இருதயத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அந்த இருதயத்தில் அவங்களுக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு வந்து அதை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் வந்து நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். ஸோ நீங்கள் வந்து இந்த உலகத்தில் அவர் நியாயம் தீர்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஸோ யாருமே வந்து சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும், அவனுக்கு தெரியும் எது நல்லது. அது ஒரு ட்ரைபலாக கூட இருக்கட்டும், அவனுக்கு தெரியும். அவங்க ஜனத்தின் மத்தியில் அவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். அவனுக்கு ஒரு செட் ஆஃப் இது வந்து இருதயத்தில் கர்த்தர் வந்து அதை எழுதி வைத்திருக்கிறார். அந்த லா வந்து இருதயத்தில் தெரியும். அவங்க கர்த்தர் வந்து எழுதி வச்சுட்டார். நீங்கள் வந்து ரோமன்ஸ் 2:14 நீங்கள் 16 வரைக்கும் நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஆமென். அது வந்து நீங்கள் வந்து வேத பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். ரோமன்ஸில் சாப்டர் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமர் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும், அன்றி நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இருக்கிறதுனால் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களிலே எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். அப்போ எங்கே எழுதியிருக்கிறது? மனசில் ஃபுல்லாக எழுதியிருக்கிறது. ஆமென். அதனால் அந்த மனசில் அவங்களுக்கு தெரியும். சரியா? அவன் வந்து சொல்ல முடியாது, எனக்கு வந்து இதெல்லாம் தெரியலன்னு சொல்ல முடியாது. மனசில் அவங்க தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நியாயத்தை தருகிறார். அதை பேஸ் பண்ணி தருகிறார். யாருமே அப்போ வந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. எங்களுக்கெல்லாம் இயேசுவை தெரியாது அப்படிலாம் சொல்லவே முடியாது. எல்லாமே கர்த்தர் வந்து ரொம்ப அழகாக க்ளீனாக வச்சுருக்கிறார். அப்போ மனசாட்சி, அதான் சொல்கிறாங்க, மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஸோ உலகத்தில் நம்ம ஏமாற்றலாம், உலகத்தில் நீங்கள் நல்ல மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கலாம். ஆனால் மனசுன்னு ஒன்று இருக்குது. சரியா? நம்ம வந்து மனசுக்கு தெரியும் நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த இதில் வந்து இருதயத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய மனைவியை வந்து அந்த அபிமெலேக் என்பவன் எடுத்துகிட்டு போனால் இவர் வந்து சொல்லுவார் இது வந்து என் சகோதரின்னு சொல்லுவார். ஸோ அவன் என்ன பண்ணிடுறான், எடுத்துகிட்டு போயிடுறான், தூக்கிட்டு போயிடுறான். ஆனால் கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அபிமெலேக்கோடு பேசுகிறார். அபிமெலேக்கோடு பேசுகிற வேலை அது வந்து ஆதி ஆகமம்னு நினைக்கிறேன். ஆதி ஆகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் இரவில் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா தேவன் இரவிலே அபிமெலேக்குக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். ஆண்டவர் வந்து நியாயத்தீர்ப்பு எப்படி தராரு பாருங்கள். நீ அழைப்பித்த அந்த ஸ்திரீ நிமித்தமாக நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றாள். ஸோ இப்போ ஆபிரகாமுடைய மனைவி. அப்போ அபிமெலேக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டான். உடனே ஆண்டவர் சொல்கிறார் நீ வந்து செத்தடா அப்படின்றாரு. செத்தடான்னு சொன்ன உடனே இவன் பயந்துட்டான். யார்? அபிமெலேக்கு பயந்துட்டான். அவன் சொன்ன ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ கேட்குறான் பாருங்கள். நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோ, ரொம்ப நல்ல பயங்கரமான ஒரு வார்த்தை அது. நீதி உள்ள ஜனங்கள், அவன் செஞ்சது ஒரு பெரிய தப்பு, உலக பிரகாரமான பார்வையில் பார்த்தீங்கன்னா பெரிய தப்பு. ஆனால் அவன் கேட்குறான் நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரா. ஏன்னா அவனுடைய எண்ணம் என்னென்னா அவன் சகோதரி தானே சொன்னான், மனைவின்னு சொல்லலையே, சகோதரி தான், அதனால தானே நான் கூப்பிட்டு வந்தேன். அப்போது அவன் வந்து சொல்லுகிற வேலையில் அவன் பாருங்கன்னா அவன் வந்து 6வது வசனத்தில் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய். ஆண்டவர் சொல்கிறார் நீ வந்து உத்தம இருதயம். அப்போ இருதயம் வந்து உனக்கு வந்து சுத்தமாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டேன், நீ சாக மாட்டேன் அப்படின்ற ஆங்கிளில் கொண்டு வந்துட்டார். ஸோ ஒருவேளை அவர் கோவத்தில் சொன்னால் அவன் கேட்ட அந்த கேள்வி பாருங்கள், சுத்தமுள்ள நீதியாக செய்யணும் அழிப்பீரோ அப்படின்னு ஒரு யார் கேட்குறான்னு கர்த்தரே அறியாதவன் கேட்குறான். அவனுக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவன் கேட்குறான் நீ வந்து அழிப்பீரா அப்படின்னு கேட்ட உடனே சரி நீ செஞ்சது வந்து சுத்த இருதயத்தோடு செஞ்சுருக்கிற. அப்போ பாருங்கள் நம்முடைய தேவன் வந்து அந்த இருதயத்தில் எழுதி வச்சிருக்கிறார். எது சரி எது தவறு எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் எழுதி வச்சனால அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன வரும், கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக வரும், நியாய தீர்ப்பு வரும். அதனால் உங்கள் மனசாட்சியின்படி நீங்கள் வந்து என்ன பண்ண விடுவீர்கள், நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தால், இயேசுவை அறியாதவர்களாக இருந்தால், ஆனால் அறிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேறு மாதிரி இருக்குது. அது தனி ட்ரீட்மெண்ட், அது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அது கர்த்தரை அறிஞ்சு நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் வந்து அது தனி ட்ரீட்மெண்ட். அது வந்து நீங்கள் ஜீர்ணிக்கவே முடியாது.
அதுவும் ஜீர்ணிக்கவே முடியாது. அது வந்து கண்டிப்பாக கர்த்தர் வந்து பயங்கரமாக தான் இருப்பார். ஆமென். ஸோ நம்முடைய தேவன் வந்து நம்ம நிறைய பேர் வந்து நான் நினைக்கிறோம் ஆண்டது அன்புள்ளவர் தான், உண்மையாக அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஆனால் நம்முடைய தேவன் எரிச்சல் உள்ள தேவன். சரியா? ஏன்னா பாவத்தை பார்த்து எரிச்சல் உள்ள தேவன். அக்கிரமக்காரர்களை பார்த்து, துன்மார்க்கனெல்லாம் பார்த்து, துன்மார்க்கமான செய்கைலாம் பார்த்து அவர் வந்து மகிழுகிற தேவன் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ அவர் 2 விதத்தில், அந்த 2வது விதத்தில் அப்படி செய்கிற தேவன். அதுக்கப்புறம் த்ரூ இஸ் ரோல் அஸ் ஜட்ஜ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வதாக அவர் வந்து எப்படி வந்து நியாயம் தீர்க்கிறார்னா, அவர் வந்து ஒரு ஜட்ஜாக இருந்து, ஒரு நியாயாதிபதியாக இருந்து, ஒரு நியாயம் செய்கிறவராக இருந்து, அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது. என்ன அப்பாயின்மெண்ட்னா, அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா, அவர் தான் ஒரு ஜட்ஜாக இருக்கிறார். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டிப்பாக எல்லாரும் நியாயம் தீர்ப்பார். அதான் நீங்கள் வந்து ஆக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 யாருமே இதில் வந்து தப்பிக்கவே முடியாது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் நீங்கள் 31வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா 17 verse 31, 17 verse 31 நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினால் அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். அப்போ ஒரு நாள் எப்படி வருவார்னா, ஒரு ஜட்ஜாக வருவார். அப்போ வந்து அவர் வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவார்னா, நீதியாய் நியாயம் செய்வார். இப்போ பேக்ரவுண்டில் பார்க்கலாம். பேக்கில் வந்து அந்த சகோதரியுடைய கண் வந்து கட்டப்பட்டிருக்கும், கையில் வந்து தராசு இருக்கும். சரியா? அங்கே என்ன மீனிங்னா, என்னதான் நான் வந்து அந்த ஸ்டாச்சு வந்து எதை குறிக்கிறதுனா, அந்த கண்ணை மூடிதான் நான் வந்து எப்படி இருப்பேன், கண்டிப்பாக வந்து நியாயத்தில் கரெக்டாக இருப்பேன். அதில் வந்து சமமாக இருப்பேன். எந்த விதத்திலும் நான் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்றதான் அந்த படத்தோடைய எண்ணம், படத்தோடைய கருத்து. அந்த பின்னாடி நம்மளுக்கு இருக்கிற அந்த படத்தோடைய இது எல்லாம் நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம், கோர்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். நீதி தேவதைன்னு வாங்க, நீதி தேவதை. அப்போ நீதி தேவனா நீங்கள் பார்க்கலாம். அவங்க என்னென்னா, அவங்க வந்து எந்த விதத்துலையும் என்ன பண்ண மாட்டாங்க, அநியாயத்துக்கு துணை போக மாட்டார்கள். அதில் வந்து சில சினிமாலெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், அந்த நாட்களில் பார்க்கலாம். அங்கே அநியாயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீதி தேவதையோட அந்த ரிப்பன் வந்து கண்ணில் கட்டியிருக்க ரிப்பன் வந்து கலந்து விழுந்துருச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, அநியாயம் நடந்துச்சுன்னு அர்த்தம். சரி, அங்கே வந்து அநியாயம் நடந்துச்சு. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கிறார், ஒரு ஜட்ஜாக வருவார், நீதியாக எல்லாரையும் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, மரித்தோரிலிருந்து நிச்சயமாகவே அவர் வந்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். எப்படின்னா, இப்போ வரப்போகிற நாளில் அவர் வந்து ஒரு நியாயாதிபதியாக தான் வருவார், நியாயம் செய்கிறவராக வருவார். உயிர் தெழுந்த தேவன் வந்து திரும்ப இரக்கமுள்ளவராக வரவே மாட்டார், அன்புள்ளவராக வரவே மாட்டார், நியாயம் செய்கிறவராக வருவார். அதற்காக நம்ம எல்லோரும் காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் வந்து நிச்சயமாகவே இன்னும் நம்ம பரிசுத்துக்கு, அதான் வந்து ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்ப்பா. சரியா? நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஏன்னா அவர் ஒருவர். ஸோ அதனால் அது வந்து டைம் இருக்குது, ஒரு ஏற்ற வேலை இருக்கிறது. ஏன்னா அந்த எந்த டைமில் வந்து அவருக்கு தெரியும் அந்த பாவம் வந்து ஒரு லெவலில் போகும். அந்த டைமில் வந்து அவருக்கு தெரியும், கண்டிப்பாக அவர் நியாயாதிபதியாய் வந்து எல்லாரும் நியாயம் தீர்ப்பார். உலகத்தில் பிறந்த எல்லாரையும் கர்த்தர் நீதியாய் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென். கடைசியாக அவர் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்றால், த்ரூ த கிராஸ். ஆமென். ஸோ அவர் வந்து சிலுவையின் மூலமாக நம்மளை வந்து நிச்சயமாகவே நம்மளை பெரிய ஒரு ரட்சிப்பை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். ஆமென். நாம் வந்து அந்த இடத்துல போய் மரிச்சிருக்கணும், நம்ம வந்து சிலுவையை சுமந்திருக்கணும், நம்ம காயப்பட்டிருக்கணும். ஆனால் அவர் வந்து தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தால் என்ன பண்ணார், நம்மளை மீட்டார். நமக்கு வர வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் எடுத்துக்கொண்டார். ஆமென். அவர் வந்து எடுத்துக்கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன், அவர் எடுத்துக்கொண்டு நம்மளை வந்து எப்படி நடத்தியிருக்கிறார்னா, ஒரு நீதி உள்ளவர்களாக, ஒரு நீதியின் பாதையில் நடத்துவதற்கு கர்த்தர் நம்மளை வந்து வழி நடத்தி வருகிறார். ஸோ நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பெற்ற ரட்சிப்பை நம்ம காத்து கொண்டு நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாகவே அவருடைய சிலுவையில் அவர் தொங்கினது, அவர் ரத்தம் சின்னது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அப்போ அதுக்கேற்ற ஒரு நியாயத்திற்கு கண்டிப்பாக நிச்சயமாகவே நமக்கு உண்டு. ரோமன்ஸில் சாப்டர் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா verse 25-26 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோமரில் நீங்கள் பார்க்கலாம். ரோமன்ஸில் சாப்டர் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா verse
25 verse 26 verse 25 verse 26 பார்த்தீங்கன்னா, தேவன் பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனை நீதிமானாக்கிறவமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஆமென். அவரையே ஏற்படுத்தினார். இரத்தத்தால் கிருபாதார பலி, அவரே பலியானார். நமக்கு நியாயத்தீர்ப்பு வந்திருக்கணும், நம்ம அந்த பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சிருக்கணும். ஆனால் நம்ம அதிலேருந்து தப்பிக்கும்படியாக, நம்மளை தப்பிக்கும்படியாக அவர் என்ன பண்ணார்னா, அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணினார். ஸோ இல்லாவிட்டால் நம்ம தான் என்ன ஆயிருக்கணும், கண்டிப்பாக நம்ம பலி செலுத்தப்பட்டிருக்கணும். மனுஷன் தான் பலி செலுத்தப்பட்டிருக்கணும். கர்த்தர் என்ன பண்ணார், தம்மையே கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அதை நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. அது நிச்சயமாக அற்பமாக என்னாதீங்க. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை நீங்கள் உறுதியாக காத்துக்கொள்வீர்கள் என்றால் அவருடைய ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ நம்ம தப்பிக்கிறதுக்காக வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அவர் கொடுத்துருக்கிறார். அதில் யாரெல்லாம் ஆண்டவரை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழுகிறோமோ, நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஒரு நியாயத்தீர்ப்பிலிருந்து நம்ம தப்பித்து விடுகிறோம். ஆனால் நம்ம பழையபடி வாழுவோம் என்றால் நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக அவருடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அவர் நீதியாக நியாயம் செய்கிற தேவன். சம்டைம்ஸ் நிச்சயமாக பொறுமையாக இருக்கிறார்னு யோசிக்காதீங்க. சில டைம் அவர் பொறுமையாக இருக்கிறார். ஏன்னா நிச்சயமாக சில காரியங்களை கிருபையை கொடுக்கிறார். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் என்ன விதைக்கிறோமோ அதை நிச்சயமாக அறுப்போம். என்ன விதைச்சோமோ அது கண்டிப்பாக அறுப்போம். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நிச்சயமாக செய்வார். அதனால் இத்தனை விதங்களிலே கர்த்தர் நம்மளுக்கு நியாயத்தை கொடுக்கிறார். அந்த உலகத்தில் நியாயத்தை கொடுக்கிறார். அந்த கிராஸ் மூலமாக ஒரு நியாயத்தை கொடுத்துருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்க. அது இலவசமாய் கிடைத்த ஒரு தண்டிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழி. அதனால் அதை கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழி நடத்துவாராக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு குரூவல் மேன், ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரிச் பர்சனை கொலை பண்ணிவிடுவான். ஸோ அதை கொலை பண்ணுறதை எல்லோரும் பார்த்துருவாங்க. குடும்பத்தார் பார்த்துருவாங்க. பார்த்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை துரத்துவாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக துரத்துவாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் தப்பிட்டு என்ன பண்ணுவான்னா ஓடுவான். அந்த ஜனங்கள் துரத்துவாங்க, ஆனால் ஓடுவான், பயங்கரமாக ஓடுவான், மூச்சு இறக்க ஓடுவான். ஓடி பார்த்திங்கன்னா ஒரு பால் அடைஞ்ச ஒரு பில்டிங்குக்குள்ளார போயிடுவான். ஸோ அவன் அந்த பில்டிங்குள்ளார போனதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அவன் துரத்துறது என்ன ஆகிடுச்சுன்னா, எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. இவன் பில்டிங்குள்ளார இருப்பான். கொஞ்ச நேரம் கழித்து காலையில் மெதுவாக வெளியே வருவான். வெளியே வந்த உடனே பார்த்தா இன்னொருத்தன் துரத்தின ஒரு ஆள் பார்த்துருவான். சரியா, அந்த ஊருக்காரன் பார்த்துருவான். பார்த்த உடனே இவன் தான் நடந்த இந்த நைட்டு துரத்திருந்தோம், இங்கே தான் ஒளிஞ்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் துரத்த ஆரம்பிப்பான். ஸோ இப்போ திருப்பியும் துரத்த ஆரம்பிக்கும் போது அவன் ஓடுவான். திருப்பி அவனுக்கு பயந்துட்டு ஓடும்போது திடீர்னு ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கும். சரி, அதுக்குள்ளார போகும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு உல்ஃப் அங்கே பார்க்கும். யார், இவனை பார்க்கும். பார்த்த உடனே இவனை என்ன பண்ணும், துரத்தும். அப்போ துரத்தின உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா, உல்ஃபுக்கு பயந்து என்ன பண்ணுவான்னா, இவன் ஒரு மரத்துக்கு மேலே ஏறுவான். ஸோ மரத்து மேலே ஏறும்போது ஒரு பிரான்ச்சஸில் போய் உட்காந்துக்குவோம். அப்பா நிம்மதியாக உட்காரலாண்டான்னு உட்காருவான். அப்போ நிம்மதியாக உட்காரும்போது பார்த்தோன்னா, ஒரு அந்த இலையில் அந்த கச்சான்னு சத்தம் கேட்டுச்சு. ஒரு மாதிரி சத்தம், அந்த இலை சத்தம் கேட்கும். என்னடான்னு சொல்லி பார்த்தா, அங்கே பெரிய ஒரு கோபுரம் அங்கே இருக்கும், ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்கும். ஸோ அது இவனை நோக்கி வரும். உடனே அந்த பயத்தில் என்ன பண்ணுவான்னா, அங்கேருந்து அப்படியே கீழே குதிப்பான். அது கீழே என்ன ஓடுனா, அந்த ரிவர் ஓடிட்டுருக்கோம். சரியா, ரிவரில் குதிப்பான். ரிவரில் குதித்த உடனே அங்கே என்ன இருக்குன்னா, குரோக்கடைல் இருக்கும். குரோக்கடைல் என்ன பண்ணுன்னா, அவனை முடிச்சிடும், அவன் கதையை முடிச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்றைக்கு இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். சரியா, யாருக்காக இருந்தாலும் சரி, எங்கே தப்பிக்கலாம், ஒரு நாள் தப்பிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. சரி, அதில் யாரும் தப்பிக்கவே முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் செய்ய மாட்டார். சரியா, ஒரு வேளை அவன் என்ன நினச்சிருப்பான், கொலை பண்ணிட்டேன், ஸோ இந்த மனிதர்கள் தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை காடி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிருக்கலாம். ஆனால் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சதுன்னா, அது குரோக்கடையில் போய் முடிஞ்சது. சம்டைம்ஸ் நம்ம நினைக்காத காரியங்கள் ஆண்டவர் இப்படி தான் செய்வார் நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அப்படி செய்ய மாட்டார். அவர் வேறு மாதிரி செய்வார். அவருடைய நியாயத்தீர்ப்பு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ நாங்கள் இது ஒரு மர்டருக்காக நான் சொல்ல, சிலரை காயப்படுத்துகிறோம், வார்த்தையினால் காயப்படுத்துகிறோம், சிலரை ரொம்ப கேவலமாக நடத்துகிறோம், அவமானப்படுத்துகிறோம், சில நிறைய ஹர்ட்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் தரோம். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்.
ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா செயல்கள், சிலர் வந்து ரொம்ப கேவலமாக அடிக்கிறது, காயப்படுத்துறது, வார்த்தையால் கொள்வது, இதை மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறோம். அது கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் கண்டிப்பாக பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஏன் ஊழிய குடும்பங்களில் நடக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப வேதனையான ஒரு காரியங்கள். ஸோ நிறைய இடத்துல பார்க்கலாம். நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் கர்த்தர் நம்மளை ஒன்றும் செய்யலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதனை என்னென்னா, நிச்சயமாகவே கர்த்தர் வந்து நியாயம் செய்வார், கண்டிப்பாக நியாயம் செய்வார். இன்றைக்கி ஒரு வேளை அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியலாம், நம்ம கண்ணீருக்கெல்லாம் பதில் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனால் கர்த்தர் நிச்சயமாக ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன ஆகிடும், கண்டிப்பாக அந்த அவர் வந்து நீதியை நியாயம் செய்துடுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுவோம். அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பு, அந்த சிலுவையில் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுக்குவோம், நம்ம காப்பாற்றிக்குவோம். அதை வந்து அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும், பொறுமையாக இருப்போம். சரி, என்ன உபத்திரம் வரட்டும், எல்லாம் நெருக்கம் வரட்டும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல் பொறுமையோடு நம்ம ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம ஏன் நீதி கிடைக்கலன்னு யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் நீதி செய்வார். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நீதி செய்வார், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் நீதி செய்வார். தைரியமாக இருங்க, கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். அதனால் நம்முடைய கரமைகள் அற்புதமாய் தாங்குவதாக. ஆண்டவரே, நீதி உள்ள நியாயாதிபதியாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர். அநேக சமயங்களில் யோசித்தது உண்டு, ஏன் ஆண்டவரே இன்னும் அமைதியாக இருக்கிறீர், ஆண்டவரே கர்த்தாவே ஏன் நீதி செய்ய மாட்டேங்கிறீர், நாங்கள் யோசித்த நாட்கள் உண்டு. ஆனால் இந்த காலவெளியிலே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். நிச்சயமாய் கர்த்தாவே, நீர் எல்லா மனுஷருடைய இருதயங்களை அறிந்த தேவன். ஆண்டவர், உண்மையாகவே நாங்கள் செய்கிற எல்லா கிரியைகளுக்கு தக்க பலனை ஆண்டவரே நீர் எங்களை நிச்சயமாய் தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு ஆசீர்வாதம் இந்த டெய்லி பிரேடில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. பலவீனத்தோடு இருப்பார்கள் என்றால், மனசோர்வோடு இருப்பார்கள் என்றால், கவலைகளோடு இருப்பார்கள் என்றால், வியாதியோடு இருப்பார்கள் என்றால், நிச்சயமாகவே அவர்களை பலப்படுத்துங்கப்பா. இந்த காலவெளியிலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்கப்பா. சால்வேஷன் டிவியை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டது நாளில் கத்த சேட்டலைட் தேவையில் எல்லாம் சந்திங்கப்பா. பெரிய தேவையோடு நிற்கிறோம். எங்கள் இறுதியத்தை அறிந்திருக்கிறீர். ஆவியான கத்தில் முற்றிலுமாய் படைக்கிறோம். ஆண்டர் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. ஜனங்கள் பலனடையட்டும், ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எதை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் நீதியை நியாயம் செய்கிற தேவன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. God bless you.